நான் வந்து தூய ஆட்சி தரப்போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தொடக்க விழால போய் டான்ஸ் ஆடினதே பெரிய ஒரு நான் சொல்கிறேன், இந்த லாட்ரி சீட்டு மார்ட்டின் மருமகனை நீ வந்து கட்சியில் 2வது வைத்திருக்கிறாயே. விஜய் முதலமைச்சரானால் யார் 2வது இடத்துல இருப்பார்? ஆதவ அர்ஜுன் தானே இருப்பார். வெட்டியாக பேசிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு தெரிய வேண்டியது தானே தவிர இந்த அரசியல் சாசனம் தோற்று விட்டது. நம்முடைய குற்றவியல் சட்டம் தோற்று விட்டது. ஆட்சியாளன் கையிலே அதிகாரம் இருக்கின்ற வரையிலும் ஆட்சியாளன் திருடனாக இருந்தால் அவனை தண்டிப்பதற்குரிய வழிவகை நம்முடைய சட்டத்தில் இருக்கிறதா? உன்னை போல பகல் கொள்ளை அடிக்கின்றவன் முதல்ல ஆட்சியை விட்டுறங்க. 38,000 கோடி ஆற்று மணலை சுரண்டி இருக்கிறார்கள் என்று சேட்டலைட் மூலமாக கண்டறியப்பட்டு வழக்கு போடப்பட்டால் 38,000 கோடி 5 கலெக்டர்கள் போய் நீதிமன்றத்தில் இருக்கிறான். 5 கலெக்டர் அவனாக எடுத்துக்கொண்டானோ அவனுக்கு கொண்டு கொடுத்தான். 40 அடிக்கு போட வேண்டிய ரோடு 30 அடிக்கு போடுகிறார்கள். 10 அடி ரோடு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு களவாடப்பட்டிருக்கிறது. சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போடுகிறான், மந்திரி கையெழுத்து போடுகிறான், கீழே இருக்கிற இன்ஜினியர் கையெழுத்து போடுகிறான். இதன் மீது வழக்கு தொடு என்றால் டிஜிபி எஃப்ஐஆர் போட மறுக்கிறார். இந்த நாட்டில் விஜய்க்கு தெரியுமா இந்த அரசியல்? இதுவரையிலும் எத்தனை பேர் நீங்கள் தண்டித்திருக்கிறீர்கள்? ஊழலை ஒழிக்க உங்களால் முடிந்ததா? காலகாலத்திற்கும் எல்லார் மீதும் வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சிந்திக்க உனக்கு தெரியாமல் உனக்கு எதுக்கு தனி கட்சி என்று நான் விஜயை கேட்கிறேன். நீ பேச வேண்டுமா இல்லையா? சும்மா ஒரு பாயாசம் அவர் பாசிசம் என்று பேசினால் சும்மா வசன கருத்தை எழுதி கொடுப்பதையெல்லாம் பேசிக்கொண்டு காலையிலே செய்தித்தாளே நீ படிப்பதில்லை. உனக்கு எந்த கருத்தையும் விதைப்பதற்கு தைரியம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படியாவது பணம் அடிக்க வேண்டும், துபாயில் வைத்துக் கொள்ள வேண்டும், பிரான்சில் வைத்துக் கொள்ள வேண்டும், சுவிட்சர்லாந்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அலைகிறீர்களை தவிர ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. கனிமொழி அடித்த பணம், ஆவண ராஜா அடித்த பணம், நீ அடித்த பணம் எல்லாம் சைபராக இருக்கும். வெறும் தாளாக இருக்கும். இல்லை தங்கமாகவே இருக்கட்டும், அது வெறும் உலோகம் தானே. தின்பாயா? திமுக மட்டும்தான் இலவசத்தை கொடுக்குதா? ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாரும் இலவசம் தான் இன்றைய அரசியல் இலவசம் என்று ஆகிவிட்டது. ஆனால் நீ கொள்ளையடிப்பதை நிறுத்தினால், நான் சொல்லுகிறேன், உன்னுடைய புலனாய்வுத்துறை சொல்லுகிறது 40 அடிக்கு போட வேண்டிய ரோடு 30 அடிக்கு போடுகிறார்கள். 10 அடி ரோடு, 10 அடி அகலம் உள்ள ரோடு சுருங்கி போவதனால் நமக்கு தான் சிரமம், மக்களுக்கு, வண்டி ஓட்டுகிறவர்களுக்கு. 10 அடி ரோடு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு களவாடப்பட்டிருக்கிறது. இதற்கு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போடுகிறான், மந்திரி கையெழுத்து போடுகிறான், கீழே இருக்கிற இன்ஜினியர் கையெழுத்து போடுகிறான். இதன் மீது வழக்கு தொடு என்றால் டிஜிபி எஃப்ஐஆர் போட மறுக்கிறார். இந்த நாட்டில் விஜய்க்கு தெரியுமா இந்த அரசியல்? இந்த அரசியல் சாசனம் தோற்று விட்டது. நம்முடைய குற்றவியல் சட்டம் தோற்று விட்டது. ஆட்சியாளன் கையிலே அதிகாரம் இருக்கின்ற வரையிலும் ஆட்சியாளன் திருடனாக இருந்தால் அவனை தண்டிப்பதற்குரிய வழிவகை நம்முடைய சட்டத்தில் இருக்கிறதா? 30 ஆண்டுகளாக எந்த மந்திரியை நீ தண்டித்திருக்கிறாய்? எனக்கு தெரிய சசிகலா போன்ற 1-2 பேர், சௌதாலா போன்ற 1-2 பேர், நம்முடைய லல்லு பிரசாத் போல 1-2 பேர் போய்விட்டு வந்திருக்கிறார்களே தவிர இந்த ஆவண ராஜா போனாரா ஜெயிலுக்கு? மறுபடியும் இந்த 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கும். ஆவண ராஜாவும் இருக்க மாட்டார், கனிமொழியும் இருக்க மாட்டார்கள். இந்த வழக்குகளெல்லாம் முடிய போகின்றனவா? இதை பற்றியெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? நாட்டில் நான் வந்தால் எல்லாவற்றையும் ஒழித்து விடுவேன். எப்படி ஒழிப்பாய்? நம்முடைய குற்றவியல் சட்டமே தப்பு என்று நான் சொல்லுகிறேன். ஆட்சியில் இருப்பவன் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது, அவன் திருடனாக மாறுகின்ற போது அவனை தண்டித்துக் கொள்வானா? உன்னுடைய கோர்ட்டுகளெல்லாம் போதுமானவையா? இதுவரையிலும் எத்தனை பேர் நீங்கள் தண்டித்திருக்கிறீர்கள்? ஊழலை ஒழிக்க உங்களால் முடிந்ததா? அதற்கு காரணம் என்ன என்றால் 4 பேர் தண்டிக்கப்படுகிறான், 4000 பேர் வெளியே இருக்கிறான். காலகாலத்திற்கும் எல்லார் மீதும் வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சிந்திக்க உனக்கு தெரியாமல் உனக்கு எதற்கு தனி கட்சி என்று நான் விஜயை கேட்கிறேன். நீ பேச வேண்டுமா இல்லையா? சும்மா வந்து ஒரு பாயாசம் அவர் பாசிசம் என்று பேசினால் சும்மா வசன கருத்தை எழுதி கொடுப்பதையெல்லாம் பேசிக்கொண்டு காலையிலே செய்தித்தாளே நீ படிப்பதில்லை. அப்புறம் என்ன இதும்பா? நான் பெரிய ஊழலை ஒழிக்கப் போகிறார். செங்கோட்டையன் சிறைக்கு போயிட்டு வந்தார், விடுதலை போராட்டத்தில் போயிட்டு வந்தார். கேட்க வேண்டியதானே செங்கோட்டையனிடம், நீங்கள் சிறைக்கு போனீர்களாமே, விடுதலை போராட்டத்தில் போனீர்களா என்று கேட்டால் அவர் சொல்லிவிடுவார். இல்லை, அது சொல்லியிருக்காங்களே என்னன்னா, இப்ப செங்கோட்டையன் மேல எந்த வழக்குமே கிடையாது, இப்ப அவர் ஒரு தூய்மையானவர்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் மோசமானவராக இருந்தாரமா? நேற்று அந்த அம்மா வந்து புகார் கொடுத்து ஜெயலலிதா அம்மா வந்து இவரை மந்திரி பதவி விட்டு தூக்கினார்கள். செங்கோட்டையன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு சொல்லலாம். அதாவது நேற்றைக்கு ஊழல் செய்தவர்களை நாங்கள் பொருட்படுத்தவில்லை, இன்றைக்கு ஊழல் செய்கிறவர்களை பொருட்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பேச்சு என்று பேசுகிறார். செங்கோட்டையன் அவர்களே நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவுக்கு வந்து விஜயை பார்த்து பயம் வந்துருச்சான், அதனாலதான் வந்து விஜயை தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க. மே மாத்தைக்கு அப்புறம் இவங்க பூரா உழுவதற்கு மறுபடியும் சொந்த வேலை பார்ப்பதற்கு போய்விடுவார்கள். ஒருத்தர் இருக்க மாட்டார். இவர் நடிக்க போனாலும் போவார்,
அவர் விவசாயம் செய்ய போயிடுவார், ஒருத்தரும் இருக்க மாட்டான், ஒரு கட்சியும் இருக்காது. விஜயகாந்துக்கு நேரிட்டு தான் விஜய்க்கு நேரும். விஜயகாந்த் இறந்து விட்டார், இருந்தாலும் அவரும் ஒரு பெரிய நிலைக்கெல்லாம் அதிமுகவோடு சேர்ந்து அவர் எதிர்கட்சியாக ஆனாரே தவிர, ஜெயலலிதாவோடு சேர்ந்து ஆனாரே தவிர, தனியாக நின்று 3வது அணி வைத்து என்ன செய்தார்? 12% ஓட்டு வாங்கி கவிழ்ந்தார். அதனால் 10 பேர் மாலை போட்டுக்கொண்டு சுவரொட்டிகளில் காட்சி அளித்தார்களே தவிர, ஆட்சிக்கு போக முடியவில்லையே. காட்சியோடு முடிந்தது, ஆட்சி நடக்கவில்லையே. அதுதான் இப்போ விஜய்க்கு நடக்க போகிறது. இவர் யார் போய் ஓட்டை கலைக்க போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் தான் கேள்வியை தவிர, நீ ஜென்மத்திற்கும் ஒருவனும் வர முடியாது. ஒரு விஜயகாந்த், இப்போ இன்னொரு தடவை விஜய், இதுதான் நிலைமை. அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. பெரிய ஆட்சி என்று நான் யாரையும் பிரமாதமாக, அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஒரு என்னுடைய கருத்து, நீ 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறாய். நீ கொடுக்குற இலவசமெல்லாம் கடன் வாங்கி கொடுக்குற இலவசங்கள் என்கின்ற ஆட்சி முறை ஒரு பக்கம் நம்முடைய திறனாய்வில் இருக்கிறது என்பது வேறு. ஆனால் இதைத்தான் எல்லாரும் செய்கிறார்கள். பிறகு அதிலே வெற்றிகரமாக செய்கின்றவர் யார் என்பது தான் கேள்வி. நான் சொல்ல 2 ஆண்டு கொரோனாவில் 4 ஆண்டு ஆண்டார் எடப்பாடி, அது 2 ஆண்டு கொரோனா, ஒரு வருமானம் இல்லை. பெட்ரோல் போட வண்டி ஓடாது, பெட்ரோல் போட மாட்டான், அதுக்கு வரி வராது, மக்கள் யாரும் வரி கொடுப்பதில்லை. அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. சாவுகள் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருந்தன. இந்த 2 ஆண்டு மீதி 2 ஆண்டில் என்ன அவர் ஆட்சி நடத்த முடியும்? முடிந்ததை அவர் அந்த ஆட்சியை தாக்குப்பிடித்து நடத்தியிருக்கிறார் பாருங்கள். இந்த 2 ஆண்டு கொரோனாவையும் தாண்டி அவர் நடத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் சொல்லுகிறேன், கடவுளின் ஆட்சி என்று, விண்ணரசு என்று சொல்வார். அந்த விண்ணரசை இவர்களெல்லாம் கொடுப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஏதோ உன்னை விட கொஞ்சம் பரவாயில்லாத தாக்கு பிடிக்க முடிகிறது ஒரு இதுவுமே இல்லையே. நீங்கள் துபாய்க்கு, உன்னுடைய மந்திரி சொன்னார், துபாய்க்கு அப்பனும் மகனும் எங்கே கொண்டு போய் பணத்தை ஒழிப்பது என்று அலைகிறார்கள் என்று தியாகராஜன் சொன்னார், பழனிவேல் தியாகராஜன். அதுக்காக பதவி விட்டு இறக்கி விட்டாய். உன்னுடைய சொந்த மந்திரிகளே இதுதான் பேசுகிறார்கள். எல்லாவற்றையும் 80% நீ வாங்கி கொள்கிறாய், பிறகு நாங்கள் எப்படி அரசியலில் களத்தில் நிற்பது என்று எல்லா மந்திரியும் கேட்கிறான். என்ன செய்கிறாய் இந்த பணத்தை எல்லாம் சொல்லும். அதிமுகவில் இப்போ ஊழலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். நான் யாரையும் அப்படி சொல்லலை. இன்றைய ஆனாலும் கூட பரவாயில்லை, இவனுக்கு அவன் பரவாயில்லையா என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. அவனுக்கு இவன் பரவாயில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு எடப்பாடி போன்ற எளிய மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில் 4 ஆண்டுகள் நீடித்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியை கலைக்க முடியவில்லை, அந்த ஆட்சிக்கு இடர்பாடு வரவில்லை. மக்கள் தாங்களாகவே தங்களை நிறுத்தி கொள்ளுகின்ற அளவுக்கு ஆளுகின்ற ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, அது வேறு. ஆனால் இப்படித்தான் திராவிட இயக்கங்களின் ஆட்சி தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. இந்த ஸ்டாலினை போன்ற, அதாவது நமக்கு கொள்ளைக்காரன் இல்லை, பகல் கொள்ளைக்காரன் சொல்லுவான். ராத்திரி பண்ணுறவங்க கூட கொஞ்சம் அஞ்சி கிஞ்சி பண்ணுறான். இந்த பகல் கொள்ளைக்காரன் அது மாதிரி இந்த திமுக அடித்திருக்கிற கொள்ளை. ஒரு எங்கேயாவது 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி அகல சாலையே இல்லாமலெல்லாம் போட்டுவிட்டு அதற்கு வழக்கே இல்லை என்றால் 38,000 கோடி ஆற்று மணலை சுரண்டி இருக்கிறார்கள் என்று விண்ணின் மூலம், சேட்டலைட் மூலமாக கண்டறியப்பட்டு வழக்கு போடப்பட்டால் 38,000 கோடி 5 கலெக்டர்கள் போய் நீதிமன்றத்தில் இருக்கிறான். 5 கலெக்டர்கள், 5 கலெக்டர் அவனாக எடுத்துக்கொண்டானா, அவனுக்கு பங்கு கொடுத்தானா? நீ உன்னுடைய ஆட்சி இறக்காமல் எந்த ஆட்சி இறக்குவது? இவ்வளவு பெரிய கடுமையான காரியங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் நடக்கவில்லை. கருணாநிதி ஆளுகிற போது கருணாநிதி ஊழல் என்று சொல்லும்போது எம்ஜிஆரையும் சொல்லுவார், அம்மாவையும் சொல்லுவார், எல்லாரையும் சொல்லுவார்கள். ஆனாலும் இதெல்லாம் மீறி அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்து, உன்னை போல பகல் கொள்ளை அடிக்கின்றவன் முதல்ல ஆட்சியை விட்டு இறங்கின்ற. 2வது மற்றதை அவர்களெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஒரு பக்கம் திமுக அதிமுக செம்ம வேகமாக இருக்குது, தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க, வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவேக தலைவர் விஜய் வந்து, நான் வந்து தூய ஆட்சி தரப்போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தொடக்க விழாவில் போய் டான்ஸ் ஆடினதே பெரிய ஒரு, நான் சொல்கிறேன், இந்த லாட்ரி சீட்டு மார்ட்டின் மருமகனை நீ வந்து கட்சியில் 2வது வைத்திருக்கிறாயே. அவர் போன தடவை திமுகவுக்கு 500 கோடி கொடுத்தாரு, மோடிக்கு 1200 கோடி கொடுத்தாரு, மேற்கு வங்காள முதலமைச்சருக்கு கொடுத்தாரு, அசாம் முதலமைச்சருக்கு கொடுத்தாரு. இப்படி ஒரு 10,000 கோடி ரூபா அவர் ஒரு தேர்தல் வந்தால் 10-15,000 கோடி ரூபா கொடுக்குறாரு என்று சொன்னால், அப்போ எப்படி தான் அவ்வளோதெல்லாம் சம்பாதிக்கிற? அம்பானி கூட இவ்வளோ சம்பாதிக்கலையா? உனக்கு சீட்டு அடிக்கிற காசு தான் நட்டம்.
அப்புறம் பரிசு கொடுத்தா தானே, பேருக்கு 10 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தையெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தானே. இவ்வளவு மோசடி ஒன்று நடக்கின்ற ஒரு பெரிய தொழில்நிலை அதிபர் தன்னுடைய மகனுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக்க முயலுகிறார். மருமகனை தமிழ்நாட்டுக்கு 2வது இடத்தில் கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், இவர்கள் பணம் கொடுக்கிறார்கள், நீ வாங்கி கட்சி நடத்துகிறாய், என்னுடைய மருமகனை வைத்துக் கொள்கிறாய், மாநாடு நடத்துவதென்றால் அவன் செலவு செய்கிறான் என்றால், அப்புறம் நாளைக்கு அவன் வந்து அதுக்கு பதிலுக்காக எதுவும் கேட்க மாட்டானா என்று கேட்கிறேன். தமிழ்நாட்டை இந்த பரிசு கொடுக்காத பரிசு சீட்டு களமாக ஆக்குவது உங்களுடைய நோக்கமா? இந்தியா முழுவதும் சுரண்டப்படுவது தமிழ்நாட்டிலும் நடக்க வேண்டுமா? யார் அந்த இடத்திற்கு வர வேண்டும்? என்ன ஒரு மாப்போ சிவஞானம் அரசியலுக்கு வருகிறார், அண்ணா அரசியலுக்கு வருகிறார். இவர்களெல்லாம் எளிய குடும்பங்களில் இருந்து வருகிறார்கள். காமராஜர் அதைவிட எளிய குடும்பத்திலிருந்து வந்தார். ராஜாஜி சாதாரண வக்கீலாக இருந்து வந்தார். அவ்வளவு பேரும் நீ என்ன லாட்ரி சீட்டு, மோசடி சீட்டு. நான் சொல்கிறேன், வெறும் அச்சடிக்கிற காசை தவிர நீ எவனுக்கும் பரிசும் கொடுப்பதில்லை, பேருக்கு கொடுக்கிறாய். இவ்வளவு பணம், இத்தனை 1000 கோடி அடித்து வைத்திருக்கின்ற ஒருவர் தன்னுடைய மருமகனை ஒரு நாட்டினுடைய 2வது இடத்திலும், விஜய் முதலமைச்சரானால் யார் 2வது இடத்தில் இருப்பார்? ஆதவ் அர்ஜுன் தானே இருப்பார். அப்புறம் யார் அங்கே புதுச்சேரியில் ஒரு கட்சி நடத்துவதற்காக மகனை அனுப்பியிருக்கிறார்? நீங்களெல்லாம் பரிசு சீட்டின் பேராலே கொள்ளையடித்தது போக நாட்டை நேரடியாக அடிப்பதற்காக நீங்களெல்லாம் களம் இறங்குகிறீர்கள். நாட்டில் உன்னுடைய தொண்டு என்ன, உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய சமுதாய பணி என்ன? எதற்காக நீ இப்படி வந்த உடனே 2வது இடத்திற்கு போக முடிகிறது? சொல்லு. நான் என்னுடைய வாழ்க்கையில் 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். 10 தடவை, ஒவ்வொரு தடவையும் 6 மாதம் 4 மாதம் என்றெல்லாம் சிறை இருந்திருக்கிறேன். நான் அந்த ஊருக்காக, காரைக்குடிக்காக 19 நாள் குடிநீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்து சாவின் விளிம்பை தொட்டு பார்த்து பிறகு மீண்டேன். என்னை குடிநீர் காவலர் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். இப்போது அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் மட்டும்தான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். என்ன இருந்தவேனா, அதனால் எனக்கு நான் ஞாபகம் இருக்கிறது. இந்த மக்களுக்காக என்னை போலீஸ்காரன் தடியார் அடித்திருக்கிறான். என்னுடைய கையெலும்பு முறிந்திருக்கிறது. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு 25 வயதில் அரசியலுக்கு வந்து எவ்வளவு எத்தனை தடவை சிறைக்கு போவது, எத்தனை தடவை உண்ணாநோன்பு இருப்பது, என்னை ஊருக்கு வெளியே என்னுடைய பேச்சு கலவரத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி 21 நாள் காரைக்குடியினுடைய நீதிமன்றம் என்னை ஊருக்கு வெளியே அப்புறப்படுத்தியது. 21ஆம் நாள் நான் நடந்தே 25 கிலோமீட்டர் நடந்தே காரைக்குடி நீதிமன்றத்திற்கு வந்தேன். காலையில் வாய்தாவுக்கு நீ சாயந்தரம் வருகிறாயே என்றார். என்ன காசு இல்லை, நடந்து வந்தேன் என்று சொன்னேன். எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையிலே, என்னென்னவோ செய்வதற்கு. ஈழம் அழிகிறது என்பதற்காக தேசிய கட்சியிலிருந்து நான் இனக்கட்சிக்கு, மொழிவழி இனக்கட்சிக்கு மாறினேன். எவ்வளவோ 40-50 ஆண்டுகளில் செய்துவிட்டு நாம் ஒத்தை மனிதனாக இங்கே இருக்கிறோம். காசு இல்லை, பணம் இல்லை, இந்த கட்சியை கொண்டு செலுத்துவதற்கு வழித்துறை இல்லை, எதுவும் இல்லை. உனக்கு பேட்டி கொடுப்பதை தவிர ஒன்றும் செய்வதற்கு இந்த நிலைமை. இவரெல்லாம் இந்த வருகிறார்கள். அதை ஒரு லாட்ரி சீட்டு அடிப்பார், வெறுஞ்சீட்டை விற்பார், பரிசு 10 பேருக்கு கொடுப்பார், 10,000 பேருக்கு வெறிஞ்சிட்டு தான் போகும். இவர்களெல்லாம் பணத்தை திரட்டி கொண்டு மாநிலத்தை ஆள்வதற்காக வருவார்கள். விஜய்க்கு பணம் கொடுப்பார்கள். விஜய் அவர் சொந்த பணத்தை எடுக்க இவர்களுடைய பணத்தில் கட்சி நடத்துவார். இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நாடு பெரிய நலம் பெறும் என்று சொன்னால் எவன் நம்புவான் என்று கேட்கிறேன் நான். செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு என்ன ஊழலை பற்றி பேசுகிறாய் என்று கேட்கிறேன் நான். மந்திரி பதவியை விட்டு அம்மா தூக்கி எறிந்த ஆழ்ந்தாள். இதெல்லாம் என்ன பேச்சு? வெட்டியாக பேசிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு தெரிய வேண்டியது தானே தவிர, மே மாதத்திற்கு பிறகு இந்த கட்சிகளே இருக்காது. விஜயகாந்துக்கு அதே நிலைமை ஏற்பட்டது. 3வது அணிக்கு பிறகு என்ன செய்தார்? அம்மாவோடு சேர்ந்து தானே அவர் எதிர்கட்சியானார். 28 இடங்களை பெற்றதற்கு அம்மாவோடு சேர்ந்தது தான் காரணம். நாம் தனித்து நின்றால் ஒன்றும் நடக்காது என்று. ஆனால் அதைவிட மோசமான அரசியலை என்னுடைய துணைவியார் நடத்துகிறார். திமுகவிலும் துண்டு கொடுக்கிறார், அதிமுகவிலும் துண்டு கொடுக்கிறார். 10 இடம் ஒரு எம்பி யார் தருகிறார்களோ அவர்களுக்கு. இவர் எவ்வளவு சதவீத ஓட்டு வைத்திருக்கிறார் என்றால் 200 பேருக்கு ஒரு ஆள் ஓட்டு போடுகிறான் அவர்களுக்கு. 1/2% ஓட்டு. 100 ஓட்டுக்கு அரை ஓட்டு இருக்கிறது. 200 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கிறது. இவர் ராஜ்யசபா, நான் சொல்கிறேன், நீ 50 இடம் கூட கேடு. ஆனால் எந்த திமுக இடம் கொடுத்தால் அதிமுக தகுதியற்ற கட்சி என்று சொல்வது, அதிமுக இடம் கொடுத்தால் திமுக ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்று சொல்வது என்றால் எந்த நிலைப்பாடு உனக்கு இருக்கிறது? எதற்காக கட்சி வைத்திருக்கிறாய்? நான் ஒரு அரசியலுக்குள்ளும் போய் அதிகாரத்தை அடையப் போவதில்லை. ஒன்று இல்லை. நான் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக கட்சி நடக்கிறேன். 15,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன செய்ய முடியும் என்று அவர்களுக்கு பணம் இல்லை, பிரச்சாரம் செய்ய முடியவில்லை.
போக முடியவில்லை, வர முடியவில்லை, அவர்களால் கூட்டம் நடத்த முடியவில்லை. அதற்கெல்லாம் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு திமுக 10 லட்ச ரூபாய் செலவு செய்கிறது. அவனுக்கு தையல் மிஷின் கொடுக்குறது, அவனுக்கு வேட்டி கொடுக்குறது, சட்டை கொடுக்குறது, இப்படித்தான் கூட்டம் கூட்ட முடிகிறது. கேட்பதற்கு எவனும் தயாராக இல்லை. எனக்கு கேட்பதற்கு 500 பேர் மத்தூரில் கூட்டம் போட்டேன், பரகூரில் கூட்டம் போட்டேன், 500 பேர் 600 பேர் வருகிறார்கள். அதுதான் இயற்கையாக வருகிற கூட்டம். அவ்வளோதான். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்களெல்லாம் இந்த தவறான அரசியலின் மூலமாக என்ன செய்ய போகிறீர்கள்? அரசியலே உனக்கு புரியவில்லையே. ஐயா, கூட்டணியே எந்த பக்கமும் போகாம இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணிக்கு ஒருவன் வரமாட்டேன் என்கிறான். இல்ல நம்ம பிரேமலதா அவர்கள் மணந்து கொள்ளாததற்கு காரணம் நம்முடைய தவ வாழ்க்கையில் ஒருத்தையும் நம்ம நோங்கலை. அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர, எந்த கட்சி விஜயை காட்டி காங்கிரஸ் சீட்டு கூடுவாங்கிறான். விஜயை காட்டி ஒவ்வொரு கட்சியும் விஜயை காட்டி காட்டி தன்னுடைய இடத்தை வலுப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதில் ஒருத்தரும் விஜயோட வருவதில்லை. இந்த அவன் வீட்டில் எனக்கு பொண்ணு கேட்குறாங்க, இவன் வீட்டில் பொண்ணு கேட்குறாரு, இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர, சரி போக வேண்டியதானே என் வீட்டில் பொண்ணு கேட்டால் போக மாட்டான். இங்கே இருக்கிறவங்ககிட்ட வாங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாடகம். இதுதான் இப்போ உள்ள நிலைமை. இல்ல பிரேமலதா அவர்கள் வந்து கூட்டணியே இன்னும் எந்த பக்கமும் முடிவாகாம முடிவாகக்கூடாது. 234 நாட்டுக்கு எது நல்லது? திமுகவினுடைய ஆட்சியினால் நாடு நன்றாக இருக்கிறது என்று திருமாவளவனை போல பொய்யாக நீயும் நினைத்தால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போல பொய்யாக நீ நினைத்தால், தொழிலாளர்கள் நலன்கள் கெடுக்கப்படுகின்றன. ஆனால் திமுக ஆட்சி சிறந்தது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுகிறது. கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார், மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காதனாலே தான் திட்டங்கள் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார். உனக்கு ஏதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு அறிவாளிகள் நிறைந்த கட்சி உனக்கு புரிகிறதா? எப்படி நிதி வகுக்கப்படுகிறது என்பதற்கெல்லாம் நிதி கமிஷனிலே முறைகள் இருக்கின்றன. உன் சௌரியத்துக்கெல்லாம் மோடி எல்லாம் உள்ளே நுழைந்து இவனுக்கு கொஞ்சம் கூட கூடி இவனுக்கு கொஞ்சம் கூட எதிலே செய்யலாம் என்றால், வெள்ளம் மற்ற போன்ற இந்த அசாதாரணமான நிலைகளில் ஏற்படுகின்ற நிலையில் கொஞ்சம் கூட கொடுக்கலாம், கொஞ்சம் குறைய கொடுக்கலாமே தவிர, அவர் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் பணம் கொடுப்பார். நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கல்வி திட்டத்தை அவர் வைத்துக் கொள்வார். நீ விஸ்வகர்மா திட்டம் என்று ஒன்று போட்டால் கொடுப்பதற்கு அனுமதித்தால் எல்லா 21 ஜாதிகளும் பயன்பெறும். ஆக அவனுக்கு ஓட்டு போய்விடுமே என்று கருதி நானே கொடுத்து கொடுக்குறேன் என்று சொன்னால் அதை எதற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுத்தது? உனக்கு அதெல்லாம் இல்லை. 2வது நிதி கமிஷனில் எப்படி ஜிஎஸ்டி நம்ம ஒரு தோசை தின்கின்ற போது 2000 ரூபா ஸ்டாலினுக்கு வரும், 2000 ரூபா மோடிக்கு போகும். அங்கேயே பிரிபட்டு வந்து விடும். நீ உங்கள் மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் போடுகின்ற போது 50 ரூபாய் வரி இங்கே வந்து விடும், 50 ரூபாய் வரி அங்கே போய்விடும். என்ன இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரர்கள்லாம் புரிந்தா பேசுகிறா? இவர்களெல்லாம் தலைவர்களாகிவிட்டார்கள். மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. அதனால் மத்திய அரசாங்கம் யாருக்கு கொடுக்கும்? நலிந்த மாநிலங்களுக்கு சிலவற்றுக்கு தனியாக கொடுக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். பீகார் போன்ற ரொம்ப நலிந்த மாநிலங்களுக்கு சில சிறப்பு வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள். நீ தான் முதலிலே இருக்கிறேன் என்று தம்பட்டம் அடிக்கிறாய். அப்புறம் என்ன? நீ வசதியாக இருக்கிறவன் வசதியாக இரு, அவன் நலிந்தவனுக்கு கொடுக்கட்டும், உனக்கு இந்தியா ஒன்று தானே. இதெல்லாம் என்ன பேச்சென்று தமிழ்நாட்டு அரசியலில் பேசுகிறார்கள். அவன் தலைவன் கெட்டவனாக இருந்தான்னா ஜால்ரா அடிக்கிறவன் அதை விட கெட்டவனாக இருப்பான். இதுதான் இப்பொழுது நாட்டில் உள்ள நிலைமை. ஆகவே முதலிலே இந்த மோசமான தீண்டத்தகாத கட்சி அன்டச்சபிள் பார்ட்டி ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர். அதான் என்னுடைய நிலைப்பாடு. ஐயா, இப்போ நீங்கள் வந்து இந்த கட்சிகள்லாம் தூக்கி எறியப்படணும், அதிமுக எவ்வளோ பரவாயில்லைன்றீங்க. இந்த அதிமுகவை தமிழகத்தில் மீண்டும் நிலைநாட்டணும் அப்படின்றதுனால தான் பிரதமர் அவர்கள் வந்து அடிக்கடி வர்றாங்களா? ஏன்னா இப்போ தான் வந்துட்டு போயிருந்தாங்க, இப்போ மறுபடியுமே வந்து 28ஆம் தேதி வரப்போகிறாங்க. அவர்களுக்கு கால் ஊன்ற வேண்டும், அதனால் பிஜேபியும் கால் ஊன்ற வேண்டுமே, வந்தால் தானே ஊன்ற முடியும். எடப்பாடி அவர் தன்னுடைய பலத்திலேயே நிற்பார். போன தடவை 70-80 இடங்களை பெற்றார். அவர் தனி கட்சியாக இருந்து தானே எதிர்கட்சியாக வந்திருக்கிறார். இல்லை இல்லை, அதனால சொல்லுகிறேன். எதற்காக என்றால் அவர்களுடைய கட்சியை ஊன்றுவதற்காக அவர்கள் வருவார்கள். அது மையத்தில் அதிகாரம் இல்லாவிட்டால் பிஜேபி எல்லாம் எந்திரிச்சு நின்று காங்கிரஸுக்கு இருக்கிற நிலைமையில் தான் அவர்கள் இருப்பார். காங்கிரஸ் இருக்காம பாருங்க, ஒரு விளங்காதவன் நாட்டில் ஆட்சியை விட்டு 75 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரல அவனுக்கு எங்களுக்கு ஏதாவது சுயமரியாதை இருக்கிறதா என்று பார்க்க ஒரு சுயமரியாதை இல்லை. அதுக்கு முயற்சியாக செய்கிறானே தன் கட்சியை மேலாக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தூக்கி நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் முனைகிறார்கள். அதனாலே வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அதாவது எல்லாரும் தங்கள் தங்கள் கட்சியாக, நமக்கு ஒவ்வொரு கட்சியோடும் இன்னொரு மனிதனோடும் வேறுபாடு இருக்கும், அது முக்கியமில்லை. பொதுவான நன்மை குறித்து நாம் எப்படி சேருகிறோம். என்னுடைய கருத்து, ஸ்டாலினுடைய ஆட்சியை விட ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு ஆட்சியே இல்லை. ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இதெல்லாம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அடிப்பதை தவிர வேறு எது. விடிந்தால் எழுந்தால் அவர் பிஜேபி இந்துத்துவா பேசுவார். நீ உன்னுடைய துறையிலேயே இந்து மதம் என்று வைத்திருக்கிறாய், பிறகு இந்துத்துவா பேசுகிறேன்.
இந்து அறநிலையத்துறை என்பதை மாற்றுவதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல் பார்ப்போம். தமிழர்களுக்கு தனிச்சமயம் உண்டு. அது சைவம், அது வைணவம், அது முன்னோர் வழிபாடு, அது குலதெய்வ வழிபாடு, இவைதான் தமிழுடைய சமயங்கள். இதில் இந்து எங்கே இருந்தா வந்தான் என்று கேட்பதற்குரிய தைரியம் உனக்கு இருக்கிறதா? சும்மா மோடி சனாதன தர்மம் இதையே பேசி கொண்டிருந்தால் உன்னுடைய துறையிலே உன்னுடைய துறை பெயரை மாற்றுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 2 3 மாற்றலாம். மாற்ற முடிந்ததா அப்படின்னால்? உனக்கு எந்த ஒரு புதிய கருத்தையும் பெரியார் 100 கருத்துக்களை விதைத்திருக்கிறார். உனக்கு எந்த கருத்தையும் விதைப்பதற்கு தைரியம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படியாவது பணம் அடிக்க வேண்டும், துபாயில் வைத்துக் கொள்ள வேண்டும், பிரான்சில் வைத்துக் கொள்ள வேண்டும், சுவிட்சர்லாந்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அலைகிறீர்களை தவிர ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. சைபராக போட்டு அங்கே வைத்திருப்பான். கனிமொழி அடித்த பணம், ஆவண ராஜா அடித்த பணம், நீ அடித்த பணம் எல்லாம் சைபராக இருக்கும். வெறும் தாளாக இருக்கும். இல்லை தங்கமாகவே இருக்கட்டும், அது வெறும் உலோகம் தானே, தின்பாயா, கொண்டு போவாயா? அறிவு உங்களுக்கு இருந்தால் இந்த மக்களுக்கு தொண்டு செய்வ வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்று ராஜாஜியை போல், காமராஜரை போல் நாடாண்டு வரலாற்றிலே உன்னதமான இடத்தை பெறுகின்ற யோக்கியதை உங்களுக்கு கிடையாதே. சரி, பேசுவோம். நன்றி.